பாரு திமுக மேடையை பாரு, ஐயா எடப்பாடியே திட்டுறது. ஐயா எடப்பாடியை பாரு, இந்த இவங்களையே திட்டுறது. இந்த கேடுகட்ட கச்சேரி கேட்கறதுக்கா நீ இருக்கா இவங்களை ஓட்ட போட்டு மாறி மாறி. ஒரு 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 நல்ல செய்தி, ஒரு நியாயமான செய்தி ஏதாவது ஒன்று. நாங்கள் வந்து இவ்வளவு செய்திருக்கிறோம், காலம் பத்தலை, 10 ஆண்டுகளில் இன்னொரு 5 ஆண்டு ஆட்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துருவோம். அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான காலம் வந்து விட்டது. யார் சொல்றா? ஐயா நரேந்திர மோடி. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்ல, புதிய இந்தியாவை பிரசவிக்க போறாராம். 10 ஆண்டுகள் நம்ம அம்மா நம்மளை 10 மாசம் வயசுல வச்சிருந்த மாதிரி புதிய இந்தியாவை 10 மாசம் வயசுல 10 வருஷம் வச்சிருந்துங்க. அப்படி இனிமேதான் பிரசவிக்க போறா. அப்படி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ எனக்கோ என் தங்கச்சிக்கோ போட்டா போடு, போடலன்னா போ, ஆனா இவங்களுக்கு போட்டுறாத, தயவு செய்து போட்டாத. சாதி பேசுவார்கள். எதை சாதித்தார்கள்? எதை சாதித்தார்கள்? சாதியை கடந்து எதையாவது சாதிக்கப்பார். மதத்தை மறந்து கடந்து மனிதம் பார். இல்லை என்றால் இந்த நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ மதத்தை சாதியை பார்க்கிறாய், உன் மொழி சிதைந்து அழிந்ததை கவலைப்படவில்லை. நீ மதம் பார்க்கிறாய், காப்பாற்ற துடிக்கிறாய், உன் மலை கலவுவதை பற்றி நீ கவலைப்படவில்லை. நீ மதத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், உன் மணல் கலவுவதை கவலைப்படல. மதத்தை காப்பாற்றினால் போதும் என்கிறாய், சாதி இருந்தால் போதும் என்கிறாய். உன் மொழி செத்தாலும் இனம் செத்தாலும் கவலை இல்லை, என் சாதி செத்துவிடக்கூடாது என்று கெட்டியா பிடித்துக் கொள்கிறாய். தென்னாப்பிரிக்காவில் தேவராஜ் படையாட்சி, தமிழர்கள் கூடியிருந்தார்கள், ஆங்கிலத்திலே உரையாற்றினர். அங்கே துணை பிரதமர் அவர். ஏன்? சாதி பேர் பின்னாடி ஒட்டி இருப்பதால் அவர் தமிழர் என்று தெரிகிறது. ஆனால் தாய்மொழி இல்லை, தமிழ் செத்துவிட்டது, இனம் செத்துவிட்டது. குமரன் செட்டி மொரீசியஸில் என் தம்பி, தமிழ் என்னப்பா ஏ எப்படி இருக்கா ஏ அப்படிதான் பேசுவான், அவ்வளோதான் வரும். நான் திட்டிங்கிறதுக்காக மகள்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வச்சான். அந்த செட்டி இருக்கிறதுனால, அந்த செட்டி கெட்டியா ஒட்டி இருக்கிறதுனால நம்மாலும் தெரியுது. அப்ப சாதிதான் தமிழன் அடையாளம் என்றால், அதுதான் அடையாளம் என்றால், கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயேங்கிறான புரட்சி பாவலானது. என்ன என்ன சாதியும் மதமும் மானுட ஓர்மையை சிதைக்கும் கொடுமையான நோய். அது நோய். உன் முன்னவர்களை பார், புதியதோர் உலகம் செய்வோம். உன் பாவலன் புரட்சி பாவலன் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதிய உலகம் டாது. பாரடா உன் மானுட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம்ங்கிறான். அப்படி இருகரமும் விரிச்சு இப்படி எல்லோரையும் ஆற தழுவி நேச்சு நின்ற இனத்தின் பிள்ளைகள் நாம் போய் எப்படா நம்ம தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்கத்தை வந்துட்டு நம்ம சாதிக்கு நீங்க தலைமை இருக்கணும் போய் நம்ம சொந்தக்காரெல்லாம் கூப்பிடும்போது, ஏய் நான் சமுத்திரமடா, என்னடா ஒரு குட்டையா இருக்க சொல்ற, குளமா இருக்க சொல்றான்னு. அப்படி சமுத்திரம் போல் விரி, பறந்து விரிந்து கிட. மீனவர்னா அது குடிப்பெயர்ல, காரண பெயர். மீனை பிடிக்கிறனால மீனவன்ட்ட. ஆனால் நம் குடிப்பெயர் பறந்தவர்கள். ஏன்? பறந்து விரிந்த கடல்ல வாழ்வதால், அந்த இடத்தில் வாழ்வதால் பறந்தவர்கள். அதான் நம்ம குடிப்பெயர். ஏன்னா மீனை பிடிக்கிறனால மீனவர்ன்றது. இவன் என்ன பண்ணுவான், காய்கறி விற்கிறவர காய்கறிக்கார், பால் விற்கிறவர பால்கார் அப்ப எல்லாம் சொல்லுவான், தபால் கொடுக்கிறவர தபால்கார் எல்லாம் சொல்லுவான். ஆனா குப்பையை கொற்ற இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய் குப்பைக்காரன் இல்லையா, குப்பையை எடுக்க வர்றான் பாருங்க, குப்பைக்கார அப்படிமா. டேய் அயோக்கிய பேல, குப்பைக்காரன் நீண்டா, போட்டது நீ. அது மாதிரி இவங்க இப்ப நம்ம சுத்தம் பண்ண வந்திருக்கோம், நம்மளை குப்பைக்காரம்பாங்க. குப்பையை போட்டவங்களா இந்த திராவிட குப்பை, இந்திய குப்பை, இவங்கள. ஐயோ கொடுமையே, எவ்வளவுதான் கற்பிக்கிறது. இதையே நானே எங்கள் அப்பா மாதிரி பேராசிரியராகி ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தா கூட மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஒன்று நானும் சொல்லி தான் பார்க்குறேன். எங்கள் தாத்தா சொன்னதான், முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னத்தையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. என்ன
அது மாதிரி அது ஓசோ சொன்னதுதான் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளா கருதாதடா, விதைப்பதற்கான நாளா கருது. 2 கைகளிலும் விதைகள் வீசுகிறேன். எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும்னு 32 லட்சம் விதைகள் முளைத்திருக்குது. இந்த ஜூன் 4ஆம் தேதி எத்தனை லட்சம் எத்தனை கோடி விதைகள் முளைத்திருக்கிறது என்பது தெரிய வரும். உலகெங்கிலும் புரட்சி ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கி இருக்கிறது. ஏன் அந்த புரட்சிகர அரசியலின் தொடக்கம் இந்த மயிலாடுதுறையில் இங்கிருந்து தொடங்கக்கூடாதா? இந்த மயிலாடும்பாறையில் இருந்து தொடங்கக்கூடாதா? என் தங்கை காளியம்மாவின் வெற்றியை ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாரு. உலகம் அப்படி ஸ்தம்பித்து போகும். என்னடா ஒண்ணுமே இல்லடா, அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லடா, காசு கொடுக்கலடா, பெரியது இல்லடா, போலீஸ் அடக்கம் போற, கேட்ட இடத்துல கூட்டம் இல்லை, அவங்க ஓட்டு கேட்க போற, எதிர மாதிரி ஒரு முட்டுறான், சண்டையை போடுறான், அங்க போடுறான் இங்க போடுறான், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களா, அடிச்சிட்டான். அதுக்கு பேர் தான் புரட்சி. எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. எப்போது புரட்சி வரும் லெனின்? புரட்சி என்பது தனி மனிதன் கட்டளைக்கு பயந்து வருவதல்ல. அது உள்நாட்டு வெளிநாட்டு புறச்சூழல்கள் அகச்சூழல்களை அதற்கேற்ப அது வரலாறு பிரசவிக்கும், காலம் பிரசவிக்கும். கடைசி என்ன சொன்னான்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அப்படி ஒரு நிலை இங்கே வருகிறது. அந்த புரட்சிக்கு தலைமை ஏற்கத்தான் நானும் என் தம்பி தங்கைகளும் காத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு மக்களே, அப்படி வரும்போது அப்படி நிக்கணும். ஏன் இவன் எவன் எதிர் நிக்க மாட்டான்? வீரத்துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார், என்ன சொல்றார்? வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை, வேதாந்தத்திற்கு இடமில்லை. அன்னைக்கு சாதி மதம் எல்லாம் பேசிக்கொண்டு நின்றால் அடிச்சு விரட்டுவான். பசி வந்தால் 10 பறந்து விடும். பசியோடு இருப்பவனுக்கு உணவளிக்காத உங்கள் மதம், விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்காத உங்கள் மதம் மதம் அல்ல, தூக்கி வீசுங்கிறார் விவேகானந்தர். அதனால இதை விடு, மதம் பார்த்து ஓட்டு போடுறது கைவிடு. முதல்ல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. என்னையும் என் தங்கையும் நீ சாதி பார்த்து ஓட்டு போடுவதா இருந்தால் போற்றாது. மதம் என்னன்னு பார்த்து போடுறதா இருந்தால் போற்றாது. உன் ஓட்டு எனக்கு தீட்டு. ஆனால் இந்த சாதியும் மதமும் எங்களுக்குள்ளே வருவதற்கு முன்பிருந்தே, நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள், தமிழ் பேரினத்தின் குடிமக்கள். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள், உலகந்தழுவி நேசித்திருந்த பெருங்குடி மக்கள். உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும், மேலாண்மை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பெருங்குடி மக்கள். அந்த இனத்தின் பிள்ளைகள் நானும் என் தங்கை காளியம்மாள் என்று நீ கருதினால் என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய். புரட்சி எப்படி புறப்படும்? இப்படித்தான். ஒரு எளிய மகள், எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, 1000 2000 கோடிகள் இல்லை, எதுவும் இல்லை. எங்களிடத்தில் என்ன இருந்தது? கருத்து. அதை மட்டும் விதைத்து 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 தமிழர் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கோட்டையை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி எழுப்பி விட்டார்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்கிற வரலாற்று பதிவு இந்த நிலத்தில் வரட்டும். மான தமிழ் மக்களை கொன்று குவித்த கட்சி, தமிழ் மக்களின் உரிமையை பறிச்ச கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்கு தராமல் வீழ்த்தினார்கள் அவர்கள் நிலத்தில். காங்கிரஸ் ஏன் தோற்கடித்தார்கள்? அவர்கள் இனத்தை கொன்றதால். ஏன் தோற்கடித்தார்கள்? கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்ததால். ஏன் தோற்கடித்தார்கள்? காவிரியில் தமிழர்களுக்குரிய நீரை தர மறுத்ததால். பாரதிய ஜனதாவை ஏன் தோற்கடித்தார்கள்? அதே காரணம்தான். எதற்காக பாரதிய ஜனதாவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு நொடி ஒவ்வொரு தமிழ் மகனும் சிந்திச்சுப்பார். போய் நீ தனியா நியூஸ், எதற்காக காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடணும்? நம்ம மொழிக்கு நிப்பானா? பாரதிய ஜனதாவுக்கு எதுக்கு? நம்ம உரிமைக்கு, நம்ம உணர்வுக்கு, நம்ம உயிருக்கு எதற்காக நிப்பானா? எதற்கு அவனுக்கு ஓட்டு? என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு எதற்கு நம் வாக்கு? என் வீட்டுக்கு இளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு எனக்கு என்னுடைய வாக்கு? எதுக்கு அவனுக்கு? எதற்காக நின்றார்கள்?
எதற்காக நிற்பார்கள்? எப்படி நீங்க நம்புறவன? எப்படி வந்தால் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே தேர்தல். அப்படி என்றால் பீகாரில் 40 தொகுதியில் எதற்காக 7 கட்டமாக தேர்தல்? மேற்கு வங்கத்தில் 42 தொகுதி, இதற்காக 7 கட்டமாக தேர்தல்? ஏன் என் நிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல்? அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வரும்? எப்படி நடத்துவேன்?